என்ன மீரா, நான் கேள்விப்பட்டதுல உண்மைதானா? நீ ஏதோ வீடு எல்லாம் காலி பண்ண போறியாமே, ஹாயா உட்காந்து செல்ல பாத்துட்டு இருக்க. ஆமாக்கா, வீடு காலி தான் பண்ண போறேன் நானு. என்னது வீடு காலி பண்ண போறா? எங்கடி போற என்ன விட்டுட்டு? நீ போனா நான் யார் கூடயே பேசிட்டு இருப்பேன். எந்த ஏரியாக்கு போற? இதோ பக்கத்துல தான் நேரு நகர் இருக்கு, அங்க தங்க போறேன். என்னது நேரு நகர் போறியா? அச்சச்சோ, அங்கதான் வீடு காலியா இருக்குதா? நானும் கூட வந்துடுறேன்டி. எனக்கு இங்கெல்லாம் இருக்க ஒண்டியா இருக்கலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால நீ என் கூட கூட்டு போயிறியா? அக்கா, அங்க கொஞ்சம் வாடகை அதிகமா இருக்குமே அக்கா. நான் குழந்தைங்க வந்து பக்கத்துல ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி நான் போறேன். சரி, பக்கத்துலயே இருந்தா கொஞ்சம் ஈஸியா போய் விட்டுடலாமே, ஏன்னா லேட்டா கிளம்புறாளுங்கக்கா. இப்ப கூட பாருங்க, ஸ்கூல் லீவுன்னு எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்காளுங்க. ஆமாண்டி, நீ சொல்றது கரெக்ட் தான். என் பொண்ணு அஞ்சலி கூட அங்கதானே படிக்கிறா. பரவாயில்ல. நீ பாரு, நான் அண்ணன்கிட்ட பேசுறேன். வீடு வாடகை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவரை கேட்டு எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அக்கா, வாடகை மட்டுமே 10,000 ரூபாய்க்கு மேல வருமாமே. என்னது 10,000 ரூபாவா? சரி, லீஸு அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்றாங்களே, அதை பார்க்க வேண்டானே. ஆமாக்கா, ட்ரை பண்றேன். இன்னைக்குதான் போய் தரகரை பார்க்க போறேன்க்கா நானு. தரகரை பார்க்க போறியா? தரகர்லாம் வச்சிருக்கியா? சரி, அந்த ஆளுகிட்டயே சொல்லு, எனக்கு 2 வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது 2 வீடா? ஆமாண்டி, உனக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு வீடு, அதெல்லாம் 2 வீடுன்னு சொன்னேன். 2 வீடா பார்க்க சொல்றீ? பக்கத்துல இது பெருக்குறோம் பாரு, அதே மாதிரியே பார்க்க சொல்லு. கொஞ்சம் வாடகை கம்மியா பார்க்க சொல்லுடி. சரிக்கா, நான் சொல்றேன். போன் நம்பர் இருக்குல்ல, இப்பயே போன் பண்ண அந்த ஆளுகிட்ட நானே பேசுறேன். சரிக்கா, இருங்க, நான் போன் போட்டு தரேன். சீக்கிரமா போடா தோக்கா. அக்கா, ரிங்கு போது, தரட்டுமா? தாத்தா போது. ஏன்பா தரகுற, நான் தான் மீராவோட ஃப்ரெண்டு பேசுறேன். மீராக்கு ஏதோ நேரு நகர்ல வீடு பார்த்து தரேன்னு சொன்னியாமே, எனக்கு ஒரு வீடை பார்த்து கொடுப்பா, உனக்கு புண்ணியமா போவோம். மேடம், இப்பதான் நீங்க பேசுறீங்க. நீங்க யாருன்னே தெரியல. நேர்ல பேசினாதான் உங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியும். என்னது, நேர்ல பார்த்ததான் பதில் சொல்லுவியா? சரி, இரு, மீரா கிட்ட போனை கொடுக்குறேன். என்னடி, அந்த ஆள் நேர்ல பார்த்ததான் போன் பண்ண முடியும்னு சொல்றான், பேச முடியும்னு சொல்றான். இருக்கா, நான் பேசுறேன். ஹலோ, தரகர் அங்கிள், நான் தான் மீரா. சொல்லுங்க அங்கிள். ஏமா, அந்த பொம்பளை யார்? ஏதோ வீடு கேக்குது. யார் நல்ல பொம்பளையா பார்த்து தரலாமா? எதா இருந்தாலும் நேர்ல தாமா பேச முடியும். என்ன சொல்ற? சரிங்க அங்கிள், எங்க வீட்டுக்கு வந்துருங்க நீங்க. சரிக்கா, நான் வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். சரிங்களா, நாளைக்கு வந்துருவாங்க. இன்னைக்கு போய் நான் வீட பாத்துட்டு. என்னது, இன்னைக்கு போய் வீட பாத்துட்டு வரியா? அதெல்லாம் முடியாது. அந்த ஆளை நீயே போன் பண்ணி வர சொல்ல வேண்டியதானே. நானும் உங்க கூட வரேன். வா, நம்ம 2 பேரும் சேர்த்து போய் வீடு பார்க்கலாம். சரிங்கக்கா, வாங்க, பக்கத்துல தான். தனு அனு ஏன்னா நம்ம போயிட வேண்டியது. அந்த அனு இன்னும் எழுப்புலையா? இரு. 2 பேரும் என்ன முழிச்சுக்கிட்டு கனவு காண்றீங்களா? ஏந்திருங்க ஃபர்ஸ்ட். அப்படியே பெப்பர் பேன் பார்த்து தூங்க வேண்டியது. ஸ்கூல்ல ஏந்து படிக்கணும்ன்ற அக்கறையே கிடையாதா? ஏந்திரி, புதுசா ஏதோ வீடு காலி பண்ண போறாங்க அவங்க அம்மா. அங்க போய் பார்க்கலாம். அங்க இதுக்கு மேல சூப்பரா இருக்கும் போல. சீக்கிரம் ஏந்து வா. நான் சீக்கிரமா போய் கிளம்பி அஞ்சலிய கையோட கூட்டு வரேன். என்ன மீரா, நான் அஞ்சலிய கையோட கூட்டு வந்துட்டுமா? சரிங்கக்கா. சரி, சீக்கிரமா கிளம்பி வந்துடுறேன். அந்த ஆன்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலன்னு வச்சுக்கோ, ஏந்திரலான்னு வச்சுக்கோ, அடிச்சிருவாங்க. நீங்க ஏந்திருங்க ஃபர்ஸ்ட். நீ முடிச்சிட்டு உன் தங்கச்சி பாரு, இன்னும் போர்வை கூட இருக்காம தூங்கிட்டு இருக்கு. போ, சீக்கிரமா எழுப்பிட்டு வா. நான் அதுக்குள்ள போய் ஏதாவது சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு எடுத்து வைக்கிறேன். எப்ப பார்த்தாலும் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது கூட ஜாலி தான். இங்க இருக்க தொலைல இருந்து போலாம்ப்பா. நம்ம அங்க எங்கேயா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க எனக்கு. சரிங்கக்கா, போற வழியிலே தான் வாங்கிக்கலாம். வாங்க, நம்ம போலாம். எங்க, எவ்வளவு நேரமா நான் போன் பண்ணிருக்கேன், இன்னும் உங்களை ஆளை காணோம். சரி, காமிச்சுட்டா நான் வேற ஏதாவது வேலைக்கு போகலான்னு பாத்துட்டு இருக்கேன். 2 வீடுல இந்த வீடு தான் ஆயிருக்கு. ஆனா இன்னும் டோர் மாதிரி தரல நானு. சரி, அவங்களும் வரேன்ட்டாங்க. வேற ஏதாவது வீடு 4 வீடு இருக்கு, வந்து பார்த்தாதான் தெரியும் அவங்களுக்கு எந்த வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி மீரா, ஏதோ ஒரு பொந்துக்குள்ள கிளம்பி வர? வீடுலாம் இதான் வீடா? வீடெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. ஆனா காணுமே யாருமே. இருங்க, இங்கதான் இருக்க சொன்னாங்க. அதோ வந்துருவாரு போல அவரு. ஏமா, இவ்வளவு நேரம் கழிச்சா வருவீங்க? எவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ண தெரியுமா உங்களுக்கு? சரி, இங்க பாருங்க. இந்த வீடு தான் நீங்க பார்க்க போற வீடு. இந்த 2 வீட்டுல இது வந்து இப்பதான் டாக்டருங்க வந்து 2 டாக்டர். அப்போ வீட்டுக்காரும் டாக்டர், ஒய்ஃபும் டாக்டர், 2 பேருமே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த வீடு மட்டும்தான் காலியா இருக்கு. உங்களுக்கு எந்த வீடு சொன்னீங்களோ அந்த வீடு நீங்க எடுத்துக்கலாம் 2 வீட்டுல. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் வாங்க, காமிக்கிறேன். மீரா, நல்லா தாண்டி இருக்குது வீடு. ஆனா இந்த ஆரஞ்சு கலர் பில்டிங் நல்லா இருக்குடி. அந்த பிங்கோட நல்லா பிரைட்டா. ஐயோ, இப்பதான் யாரும் போனாங்களாமே, டாக்டராமே. சரி, அதை பாரு. அதுவும் 10,000 ரூபாவாடி? தெரியலக்கா. இருங்க, அந்த அண்ணன் கிட்ட தான் போய் கேட்கணும். இருங்க, நம்ம போய் கேட்கலாம். அந்த பக்கம் வீடு இருக்கு சொன்னாங்கல்ல, வாங்க போய் பார்க்கலாம்.
அம்மா நல்லா பாத்துக்கோங்க. இதோ 2 வீடு ஆச்சா, இந்த வீட்டுக்கு வந்து 5000 ரூபாய் தான் வாடகை. ஏன்னா இது ஓட்டு வீடு, அது ரெண்டுமே தளம் போட்ட வீடு. அதனால ரேட்டுக்கு ஏத்த மாதிரி வீட்டுக்கு ஏத்த மாதிரி ரேட்டும் மாறும். சரியா? உனக்கு எது வேணுமோ முடிச்சுன்னு பாரு. ஆஹ் உன் ஃப்ரெண்டு யாரோ சொன்னியே, யார் அது? பக்கத்துல இருக்கிற பொண்ணா அது? இந்த 2 வீடு தான் காலி ஆகுதுமா. மொத்தம் 3 வீடு காலி ஆகுது. 10,000 ரூபாய் ரேட்டுக்கு அந்த பிங்க் கலர் வீடு நான் சொன்னேன்ல, அந்த பிங்க் கலர் வீடு, இந்த பக்கம் அந்த கிரீன் கலர் வீடும், அந்த ப்ளூ கலர் ஆரஞ்சு கலர் வீடும் இருக்குது. எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அது ஓடு, இது வந்து தளம், அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இருங்க, நான் வீடு கிட்ட போய் பார்த்துட்டு வரோம். இதுவும் நல்லாதான் இருக்கு. ஏன் மீரா, நாம 2 பேரும் இந்த வீட்டுல வந்து இருந்துருவோமா? இல்லக்கா, பசங்களுக்கு வந்து வெயில் ஒத்துக்காது. அதனால நான் அந்த வீட்டுக்கு தாங்க போறேன், பிங்க் கலர் வீட்டுக்கு. என்னடி என்னை விட்டு தனியா பிரியறேன்ற? அக்கா, நீங்க என்ன பயப்படுறீங்க? ஒரு வீடு தானே நடுவுல இருக்கு, பக்கத்துல தாண்டி வர போறீங்க. விடுங்க விடுங்க, பாத்துக்கலாம். சரிடி, ஏதோ சொல்ற. சரி, அந்த ஆளுக்கு நானே ரேட்ட பேச. எப்பா, 5000 ரூபாய்லாம் கொடுக்க முடியாது, 4000 ரூபாய் வேணா வாங்கிக்கோ. ஏன்பா, யாருக்கு வேணாலும் தெரியட்டும், எனக்கு என்ன வந்துச்சு? நான் காசு கொடுக்க போறேன், நான் வாடகை இருக்க போறேன். என்னடி மீரா, இவன் சொல்றது என்னமே இப்படி இருக்குது? நான்லாம் யாருக்கும் பயப்பட மாட்டேன். என்ன கண்டு இந்த ஊரே நடக்கும், தெரியுமா? சரி சரி, ஹவுஸ் ஓனர் எங்க? போனை கூட நான் பேசிக்கிறேன். ஹவுஸ் ஓனருக்குலாம் போனை கொடுக்க முடியாதுமா. எனக்கு கொடுக்க முடியாதா? சரி சரி, இருக்கட்டும். பிங்க் கலர் வீடு மீரா எடுத்துக்கிறாளா? இந்த அதற்கு பேர் ஆரஞ்சு கலர், அதை நான் எடுத்துக்கிறேன். நடுவுல இந்த 2 வீடு இருக்குது, பக்கத்துல இருக்க கூடாது, அதனாலதான். சரியா? சரி மேடம். சரிம்மா, வீடை பார்த்துட்டு கிளம்புங்க. அட்வான்ஸ் வந்து ஜிபே பண்ணி விட்டுட்டு 4ல இருந்து வந்து வீடு வாடகை எடுத்துக்கோங்க. நான் வரேன். ஏண்டி, உள்ளெல்லாம் போய் சுத்தி பார்க்கவே இல்ல? அக்கா, எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் இருக்குமா? அப்படியா? சரி சரி, வா உள்ள போய் சுத்தி பார்த்துட்டு வரலாண்டி. பிங்க் கலர் ஃபர்ஸ்ட் நம்ம உன் வீட்டுக்கு போயிட்டு வருவோம், வா. அதுதான் நல்ல மங்களகரமாக உள்ள போறதுக்கு. அக்கா இருங்கக்கா, அதுக்குள்ள உள்ள போயிட்டீங்களா? அதோ வந்துடுறேன்க்கா. என்னடி, வீடு ஃபுல்லா ஒரே பிளைனா இருக்கு. சரி சரி, நல்லா தான் இருக்கு. இந்த பக்கம் ஏதோ உள்ள ஏதோ ரூம் இருக்குடி, வா உள்ள போய் பார்க்கலாம். உள்ள வந்து பார்த்தாலும் அதே ரூமா தான் இருக்கு. என்னடி இப்படி இருக்கு? அக்கா, நீங்க எத்தனை வீடு பார்த்தாலும் இப்படிதான் பிளைனா தான் இருக்கும். ஏன்னா திங்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சாதான் வீடு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். உங்களுக்கு தெரியாதா? ஆமாண்டி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். பசங்களை வேற வீட்லயே விட்டு வந்தாச்சு, வா போலாம். ஆமா, அவன் தூங்கி ஏந்துக்கவே மாட்டானுங்க, அதனாலதான் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். வாங்க வாங்க, திங்ஸ் எல்லாம் அடிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பாருங்க என்னோட வீடு எப்படி இருக்குன்னு. சரிடி, என் வீடு இப்படிதான் இருக்குமா? ஆமா, அதுதானே சொன்னாரு. உங்க வீடு என் வீடு எல்லாமே ஒரே மாதிரிதான் இருக்கும். வேணா வாங்க, உங்க வீடியோ போய் பார்க்கலாம். ஆமாண்டி, இவ்வளவு தூரம் வந்தாச்சு. நான் இருக்கிற போக மாலை என்ன பார்க்க வேண்டாமா? சரிக்கா, வாங்க போலாம் வாங்க. சரி சரி, இத வந்துட்டேன். டென்ஷன் ஆகாத மீரா. மீரா, இந்த வீடு தான் சொன்னாங்க, வா உள்ள போலாம். அடியே, ஆமாண்டி, இந்த வீடு கூட அதே மாதிரி தாண்டி இருக்கு. சரி சரி, நம்ம பொருள் எல்லாம் எத்தனை வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வீடு எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். சரி, வா போலாம். நான் சொன்ன இந்த அக்கா எங்க கேக்குறாங்க, இவங்க வேற. சரி சரி, நான் வந்துட்டேன்க்கா, இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க.